ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ். பொதுவாக பெட்ரோல் பங்க்கில் பார்த்துருப்பீங்க, நார்மல் பெட்ரோல்னு ஒன்று இருக்கும், ஸ்பீட் பெட்ரோல்னு ஒன்று இருக்கும். இன்னும் ஒரு சில பங்க்கில் பார்த்தீங்கன்னா பவர் பெட்ரோல்னு இருக்கும். இன்னும் ஒரு சில பங்க்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நார்மல் பெட்ரோலுக்கும் ஸ்பீட் பெட்ரோலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது தெரியாதவங்க ஏற்கனவே நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்ட் ஸ்க்ரீன் கார்ட்லையும் கொடுக்குறேன். பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி செக் பண்ண போகிறோம்னா, நான் பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியமில் வந்து நார்மல் பெட்ரோல் கரெக்டாக 1/2 லிட்டர் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி ஸ்பீட் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1/2 லிட்டர் வாங்கியிருக்கேன். ஸோ ப்ளூ கலர் கேப்பில் இருக்கிறது வந்து ஸ்பீடு பெட்ரோல், க்ரீன் கலர் கேப்பில் இருக்கிறது நார்மல் பெட்ரோல். ஸோ இப்போ நம்ம 1/2 லிட்டர் நார்மல் பெட்ரோலை இந்த பைக்கில் போட்டு பார்க்க போகிறோம், எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுது அப்படின்றத செக் பண்ண போகிறோம். அதே மாதிரி 1/2 லிட்டர் ஸ்பீடு பெட்ரோலை இதே பைக்லேயே போட்டு செக் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து எவ்வளோ மைலேஜ் டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம 1/2 லிட்டர் வாங்கியிருக்கிறதால எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுதோ அதை அப்படியே இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 1 லிட்டருக்கு கிடச்சிரும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த நார்மல் பெட்ரோலுடைய 1/2 லிட்டர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 53 ரூபா. ஸோ 1 லிட்டருக்காக பார்த்தோம்னா 106 ரூபா. இந்த ஸ்பீட் பெட்ரோலுடைய 1/2 லிட்டர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 54 ரூபா. 1 லிட்டருக்காக கன்வெர்ட் பண்ணோம்னா 108 ரூபா. ஸோ 1 லிட்டருக்கு இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னா அதிகபட்சம் 2 ரூபா தான் வருது. ஸோ இந்த 2 ரூபா நம்ம பைக்கில் எந்த அளவுக்கு மைலேஜ் டிஃப்ரென்ஸை கொண்டு வருது, எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸை கொண்டு வருது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டேங்க்கில் இருக்கிற எல்லா பெட்ரோலையும் வந்து ட்ரெயின் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக கார்பரேட்டர்லேருந்தே பெட்ரோல் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து கார்பரேட்டரில் இருக்கிற எல்லா பெட்ரோலும் வரும், டேங்க்கில் இருக்கிற எல்லா பெட்ரோலும் வந்துடும். ஸோ நம்ம ஜஸ்ட்டு இதை வந்து லூஸ் பண்ணாலே வந்து நமக்கு மொத்த பெட்ரோலும் வந்துடும். ஸோ பார்த்தீங்களா, ஸோ இது பார்த்திங்கன்னா கார்பரேட்டரில் இருக்கிற பெட்ரோலும் மொத்தமாக வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். அண்டு டேங்க்கில் இருக்கிற பெட்ரோலும் மொத்தம் வெளியே வந்துடும். டேங்க்கில் இருக்கிற மொத்த பெட்ரோலும் எடுத்தாச்சு, கார்பரேட்டர்லையும் இருக்கிற எல்லா பெட்ரோலையும் எடுத்தாச்சு. ஸோ இப்போ கார்பரேட்டர்லையும் பெட்ரோல் இல்லை, டேங்க்லேயும் பெட்ரோல் இல்லை. ஒரு முறை பைக் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் பெட்ரோல் வந்து போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிட்ட வாடா. ஓகே, 1/2 லிட்டர் வந்து கரெக்டாக நார்மல் பெட்ரோல் போட்டிருக்கோம். இப்போ அப்படியே வந்து கிலோமீட்டர் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது? 32,415 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ ட்ரிப் மீட்டரையும் 0 பண்ணிடுவோம். ஓகே, ட்ரிப் ஏவை 0 பண்ணியாச்சு. அண்டு ட்ரிப் பியும் 0 பண்ணிடலாம். ஓகே, ட்ரிப் பியும் 0 பண்ணியாச்சு. 32,415 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஓகே, இப்போ ரைடை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இந்த மைலேஜ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை 50 to 70 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஓட்ட போகிறோம். அதே மாதிரி ஒரு கியர் ஷிஃப்டிங்கும் பார்த்தீங்கன்னா 3000 to 4000 RPMக்குள்ளே கியரை ஷிஃப்ட் பண்ணிட போகிறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேல தான் ஓட்ட போகிறோம். ஸோ சிட்டிக்குள்ளேயே கிடையாது, இங்கேருந்து அப்படியே எடுத்தால் ஹைவே தான். ஸோ ஹைவேல தான் வந்து இந்த டெஸ்ட்டை நம்ம பண்ணுறோம். பைக் பார்த்திங்கன்னா அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து சோக் போட்டு தான் இப்போ ஓட்டிகிட்ருக்கோம். ஓகே, பைக் நின்றுச்சு, சுத்தமாக வந்து ஸ்டார்ட் ஆகலை. ட்ரிப்பே பார்த்தீங்கன்னா 30.7 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ட்ரிப்பையும் அதே தான். அண்டு ஓவரால் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா 32,445 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதாவது 1/2 லிட்டர் பெட்ரோலில் 30.7 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ 1 லிட்டருக்காக கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா 1 லிட்டர் நார்மல் பெட்ரோலில் 61.4 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இப்போ நாம் ஸ்பீட் பெட்ரோல் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ட்ரிப் ஏவை 0 பண்ணிடலாம். அதே மாதிரி ட்ரிப் பியும் 0 பண்ணிடலாம். இப்போ ஸ்பீட் பெட்ரோலை போட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிலோமீட்டரையும் ஒரு முறை நோட் பண்ணிக்கோங்க. 32,445 கிலோமீட்டரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே ட்ரிப் ஏவும் 0, ட்ரிப் பியும் 0.
பைக் ஸ்டார்ட் ஆகலை, பெட்ரோல் ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஸ்பீட் பெட்ரோலில் போட்டுருவோம். பைக் பார்த்திங்கன்னா அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து சோக் போட்டு தான் இப்போ ஓட்டிகிட்ருக்கோம். ஓகே, பைக் நின்றுடுச்சு, சுத்தமாக வந்து ஸ்டார்ட் ஆகலை. அரை லிட்டர் ஸ்பீட் பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 32.5 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 32,478 ஓடி இருக்குது. இதுக்கு முன்னாடி போட்ட நார்மல் பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு நமக்கு 61.4 கிலோமீட்டர் மைலேஜ் தந்தது. ஸ்பீட் பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஆஃப் லிட்டருக்கு 32.5 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அப்போ அதை 1 லிட்டருக்காக கன்வெர்ட் பண்ணோம்னா 1 லிட்டர் ஸ்பீட் பெட்ரோலில் 65 கிலோமீட்டர் வந்து நமக்கு மைலேஜ் வருது. ஸோ நார்மல் பெட்ரோலை விட ஸ்பீட் பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர் மைலேஜ் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்திருக்கு. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நார்மல் பெட்ரோலுடைய பிரைஸ் 106 ரூபாய், ஸ்பீட் பெட்ரோலுடைய பிரைஸ் 108 ரூபாய். அப்போ 2 ரூபாய் நம்ம அதிகமாக கொடுத்தாலே போதும், நமக்கு 3.5 கிலோமீட்டர் கிட்ட மைலேஜ் வந்து அதிகமாக கிடைக்குது. இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும், இந்த ஸ்பீட் பெட்ரோலை மோஸ்ட்டாக வந்து 200 சிசி அதை விட அதிக சிசி கொண்ட பைக்குகளை தான் பயன்படுத்தலாம் நல்லது அப்படின்றத நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அப்போ 150 சிசி இல்லை 160 சிசி இல்லை 125 சிசி 110 சிசி 100 சிசி போன்ற பைக்குகள் எல்லாம் ஸ்பீட் பெட்ரோல் யூஸ் பண்ணலாமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு எப்பவும் இருக்கும். ஸோ அந்த சந்தேகம் இருக்கிறவங்க நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்க இந்த ஸ்பீட் பெட்ரோல் பிசஸ் நார்மல் பெட்ரோல் வீடியோ போய் பாருங்க, உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிரும். பட் இப்போதைக்கு நான் சொல்லணும்னா தாராளமாக வந்து நீங்கள் எந்த பைக்கில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ஒரு கண்டிஷன்னா, ஒன்ஸ் நீங்கள் ஸ்பீட் பெட்ரோல் யூஸ் பண்ணுறீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் ஸ்பீட் பெட்ரோலை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஸ்பீட் பெட்ரோல் ஒரு நாள், நார்மல் பெட்ரோல் ஒரு நாள், இந்த மாதிரி மாற்றி கலந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பைக்குக்கு தான் அது வந்து டேமேஜை ஏற்படுத்தும். ஸோ ஸ்பீட் பெட்ரோல் வேணும்னாலும் யூஸ் பண்ணுங்கள், இல்லை நார்மல் பெட்ரோல் வேணும்னாலும் யூஸ் பண்ணுங்கள், அது உங்கள் விருப்பம். ஆனால் யூஸ் பண்ணுறதை கரெக்டாக அதுவே தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள், மாற்றி மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நார்மல் பெட்ரோல் யூஸ் பண்ணுறதை விட ஸ்பீட் பெட்ரோல் யூஸ் பண்ணால் நிறைய மைலேஜ் கிடைக்குமா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இப்போ தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டீங்கன்னா தான் நான் போட்ட எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். பை பை எம்டிஎன்ஸ், நன்றி.